ஒரு அமைதியான மரங்கள் நிறைந்த பசுமையான காட்டுல ஒரு ஆந்தை கூட்டம் வாழ்ந்து வந்துச்சு. அந்த கூட்டத்துல ஓலே அப்படிங்கிற ஆந்தையும் இருந்துச்சு. ஓலேக்கு ஒரு பிரச்சனையும் இருந்துச்சு. மற்ற எல்லா ஆந்தைகளும் மாதிரி இரவு நேரத்துல அதால விழிச்சிருக்க முடியாது. ஓலே மற்ற ஆந்தைகள் மாதிரி இல்லாம இரவு நேரத்துல நல்லா தூங்கிடுவான். ஆனா மற்ற ஆந்தைகள் எல்லாமே இரவு நேரத்துல தான் உணவு தேட போவாங்க. காலை நேரத்துல ஓலே மற்ற விலங்குகள் மாதிரி தூங்கி எழுந்துடுவான். அவனோட நண்பர்கள் கூட காலையில விளையாடுவான். அவனோட நண்பர்கள் கூட்டத்துல ஆந்தைகளே கிடையாது. ஏன்னா பகல் நேரத்துல தான் ஆந்தைகள் எல்லாமே தூங்குவாங்களே. ஓலே ஒரு வயசான ஆந்தை கிட்ட சொன்னா, பாட்டி, நான் மற்ற ஆந்தைகள் மாதிரி இல்லை. இரவு நேரத்துல என்னால தூங்காம இருக்கவே முடியல. ஆனா நீங்க எல்லாருமே இரவு நேரத்துல தான் தூங்காம உணவு தேட போறீங்க. நான் மட்டும் ஏன் வித்தியாசமா இருக்குன்னு எனக்கு தெரியவே இல்லை பாட்டி அப்படின்னு ஓலே அந்த வயசான ஆந்தை கிட்ட சொல்லிட்டு இருந்தான். அந்த வயசான ஆந்தையால ஓலை சொன்னதை புரிஞ்சிக்கவே முடியல. அந்த ஆந்தை ஓலை கிட்ட சொன்னுச்சு, ஓலை, இது நம்ம ஆந்தை கூட்டத்துக்கு இருக்கிற குணமே கிடையாது. என்ன ஆச்சு உனக்கு? உனக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கும் தெரியல ஓலை அப்படின்னு அந்த வயசான ஆந்தை ஓலைவை பார்த்து சொன்னுச்சு. பகல் நேரத்துல ஓலை முழிச்சிருக்கிறதுனால அவனுக்கு வித்தியாசமான நண்பர்கள் இருந்தாங்க. அணில், பட்டாம்பூச்சி, அப்புறம் இன்னும் சில நண்பர்களும் இருந்தாங்க. இவங்களோட தான் தினமும் ஓலை விளையாடுவான். அவனோட நண்பர்கள் ஓலை கிட்ட சொன்னாங்க, கவலைப்படாத ஓலே, நீயும் எங்களை மாதிரிதான். எங்களோட நீ சேர்ந்து விளையாடுறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பகல் நேரத்துல மற்ற ஆந்தைகள் மாதிரி நீ தூங்கி இருந்தா நீ எங்களுக்கு நண்பனா கிடைச்சிருக்கவே மாட்ட ஓலே அப்படின்னு அவனோட நண்பர்கள் ஓலை கிட்ட சொன்னாங்க. இதை கேட்டுட்டு ஓலே சொன்னா, நான் வித்தியாசமா தான் இருக்கேன் நண்பர்களே, ஆனா எனக்கு இதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு மாலை நேரத்துல வானம் இருட்டிக்கிட்டு வந்துச்சு. இடி, மழை, புயல்னு மாறி மாறி வர ஆரம்பிச்சது. காற்றும் ரொம்ப வேகமா அடிச்சதால ஒரு பழைய மரம் கீழே விழுந்துடுச்சு. ஒரு பெரிய மரம் கூட நதியில விழுந்துடுச்சு. நதியில தண்ணி போக முடியாம நதி நிரம்ப ஆரம்பிச்சது. இதை பார்த்து எல்லா விலங்குகளுக்கும் ரொம்ப பதற்றமா இருந்துச்சு. ஆனா இரவு நேரங்கிறதுனால எல்லா விலங்குகளும் காலையில பார்த்துக்கலான்னு எல்லாரும் தூங்க போயிட்டாங்க. எல்லா விலங்குகளும் தூங்கும்போது ஓலை மட்டும் முழிச்சிட்டு இருந்தான். ஓலை மனசுக்குள்ளேயே நினைச்சான், நதியில தண்ணி நிறைஞ்சிட்டு இருக்கு. காலை வரைக்கும் காத்திருந்தா நதியில் இருக்கிற தண்ணி எல்லாம் நிறைஞ்சு விலங்குகள் குடி இருக்கிற இடத்துக்கு போயிடும். இப்ப என்ன பண்றது அப்படின்னு ஓலை நினைச்சிட்டு அந்த நேரத்துல ஓலை வானத்துல பறக்க ஆரம்பிச்சான். காற்று வேகமா அடிச்சது. ஆனா ஓலை காற்றை எதிர்த்து பறந்து நதிக்கு போனா. அங்க நதி நீர் மேல வந்துட்டு இருந்துச்சு. ஓலை அதையெல்லாம் பார்த்துட்டு என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கும் போது அங்க கட்டட வேலை செய்யறவங்க ஞாபகம் வந்தாங்க. உடனே ஓலை கொஞ்சம் கூட தாமதிக்காம அவங்க இருக்கிற இடத்துக்கு பறந்து போனா. நீர்நாய்களோட தலைவர் கேட்டாரு, என்ன ஓலை, இவ்வளோ தூரம் இந்த நேரத்துல வந்துருக்க அப்படின்னு ஓலை கிட்ட அந்த தலைவர் கேட்டாரு. ஓலை நடந்தது எல்லாத்தையும் ஒன்று விடாம சொன்னா. கட்டட வேலை செய்யறவங்க யாருன்னு தெரியுமா? அவங்க தான் நீர்நாய்கள். ஓலை உடனே அவங்களோட தலைவரை எழுப்புனா. தலைவர் சொன்னாரு, இந்த நேரத்துல வேலை செய்யணுமா ஓலை? எல்லாரும் தூங்குறாங்க, காலையில பார்த்துக்கலாமா ஓலை அப்படின்னு தலைவர் ஓலை கிட்ட கேட்டாரு. ஓலை தலைவர் கிட்ட சொன்னா, காலையிலையா? காலையில வரைக்கும் வெயிட் பண்ணா தண்ணி எல்லாம் குடியிருக்கிற இடத்துக்குள்ள வந்துடும், இப்பவே போகலாம் அப்படின்னு ஓலை தலைவர் கிட்ட சொன்னா. தலைவரும் சரி ஓலை, நாங்க காட்டுக்காக தான் இதெல்லாம் செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓலை கூட எல்லாரும் கிளம்புனாங்க. ஓலை மேலே இருந்து அவங்களுக்கு வழி காட்டுனா. நீர்நாய்கள் எல்லாரும் இரவு நேரத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு தற்காலிகமா ஒரு தடுப்பு அணையை கட்டுனாங்க. நதி தண்ணியும் வழி மாற்றி அனுப்பிவிட்டாங்க.
காலை நேரத்துல எல்லாரும் எழுந்தாங்க. நதி ரொம்பவும் அமைதியா இருந்துச்சு. மரத்தடியில மீனாய்கள் எல்லாரும் ரொம்ப களைப்பா தூங்கிட்டு இருந்தாங்க. ஓலை ஒரு கிளையில தூங்கிட்டு இருந்தான். எல்லா விலங்குகளும் அங்க ஒன்னா கூடி இருந்தாங்க. அந்த வயசான ஆந்தை ஓலை கிட்ட சொன்னுச்சு, ஓலை, நீ இரவு நேரத்துல தூங்கிடுவியே, ஆனா நேற்று இரவு நீ தூங்காம இருந்தியா? ஓலையோட நண்பர்கள் சொன்னாங்க, ஆமா, ஓலை தான் நம்ம எல்லாரையும் காப்பாத்திருக்கான். அவன் தான் நீர்நாய்களை நைட்டு அழைச்சிட்டு வந்து இந்த தடுப்பணை கூட கட்டி வச்சிருக்கிறான். அவன் தான் நம்ம ஹீரோ அப்படின்னு அவனோட நண்பர்கள் ரொம்ப சந்தோஷமா சொன்னாங்க. அந்த வயசான ஆந்தை ஓலை கிட்ட சொன்னுச்சு, ஓலை, நீ நம்மள மாதிரி இல்லாதவனா இருக்கலாம், ஆனா நீ தான் எல்லாரையும் காப்பாத்திருக்க அப்படின்னு வயசான ஆந்தை ஓலை கிட்ட சந்தோஷமா சொன்னுச்சு. அந்த நாள்ல இருந்து ஓலைக்கு ஒரு புதிய பேரும் வச்சாங்க. என்னன்னா, காட்டின் இரவு காவலர். இந்த கதையிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, நீங்கள் எல்லாரையும் போல இருக்க வேண்டியதில்லை. உங்களுடைய வித்தியாசம்தான் உங்களின் மிகப்பெரிய பலமாக இருக்கும். உலகம் ஒரு நாள் அதை நிச்சயமாக புரிந்து கொள்ளும். Please like, share and subscribe. Thank you.